வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்எம்டி தான் பார்க்க போகிறோம். ஸோ எஸ்எம்டி ஒரு சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது இந்த வீடியோவில் எஸ்எம்டி எப்படி கரெக்டாக பர்ஃபெக்டாக பார்க்குறது அப்படின்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அண்ட் இது தெரியாதவங்களுக்கு சின்ன ஒரு கிளான்ஸ் மாதிரி கொடுத்துறேன். ஸோ எஸ்எம்டி அப்படின்றது ஒன்றும் கிடையாது, ஒரு கோரிலேட்டட் பேர். அதாவது நீங்கள் ஒரு ஹீரோ யூஎஸ்டி சார்ட் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ஹீரோ யூஎஸ்டி சார்ட்டுக்கு கோரிலேட்டட் பேர் அப்படின்ற ஒரு பேர் இருப்பான். அதாவது ஹீரோவுக்கு ஜிபிபி யூஎஸ்டி அண்ட் கோல்டுக்கு சில்வர் அண்ட் யூஎஸ்டி ஜேபிஒய்க்கு DXY. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பேருக்கும் ஒரு கோரிலேட்டட் பேர் இருக்கும். இதில் பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக நம்ம வந்து பாசிட்டிவ் மட்டும் தான் பார்ப்போம். பாசிட்டிவ்னா என்ன அப்படின்னா, இப்போ ஹீரோ யூஎஸ்டின்றது மேலே போகுது அப்படின்னா சேம் அதோட கோரிலேட்டட் பேரான ஜிபிபி யூஎஸ்டியும் வந்து மேலே தான் போகணும். இன்கேஸ் வந்து ஜிபிபி யூஎஸ்டி இல்லாமல் வேறு சார்ட் நீங்கள் எடுக்கிறீங்க, அதாவது எக்ஸாம்பிளுக்கு யூஎஸ்டி ஜேபிவி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பேர் அப்படின்றது ஹீரோ யூஎஸ்டி மேலே போச்சு அப்படின்னா யூஎஸ்டி ஜேபிவி அப்படின்றது கீழே போகும். ஸோ அப்படி கீழே போகுது அப்படின்னா இது பாசிட்டிவ் கோரிலேஷன், இது நெகட்டிவ் கோரிலேஷன். அதாவது இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணுறது தான் இந்த யூஎஸ்டிஜிபி. அப்போ இது நெகட்டிவ் கோரிலேஷன். ஸோ இது நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ எப்போவுமே நம்ம பாசிட்டிவ் கோரிலேஷன் பார்ப்போம். ஸோ இப்போ ஹீரோ யூஎஸ்டிக்கு பாசிட்டிவ் கோரிலேஷன் அப்படின்னா ஜிபிபி யூஎஸ்டி தான். ஓகே, அதே மாதிரி ஜிபிபி யூஎஸ்டிக்கு பாசிட்டிவ் கோரிலேஷன்னா ஹீரோ யூஎஸ்டி தான். நீங்கள் எந்த பேரை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்களோ ஸோ அந்த பேருக்கு அகேன்ஸ்டாக ஒரு பாசிட்டிவ் கோரிலேஷன் பேரை பார்த்து அதில் நடக்கிற எஸ்எம்டி, அந்த எஸ்எம்டிலேருந்து உங்களோட என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்கும். ஓகேவா, திருப்பி சொல்கிறேன். ஸோ எஸ்எம்டி அப்படின்றது ரெண்டு கோரிலேட் பேருக்கும் நடுவில் நடக்கிற அந்த ஒரு டிஃபரன்ஸை ஒரு ரிவர்சல் பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணி அந்த ரிவர்சல் பாயிண்ட்லேருந்து உங்களோட என்ட்ரிஸ் இருக்கும். ஓகேவா, அண்ட் அது எப்படி பார்க்குறது அப்படின்னா, இப்போது ஹீரோ யூஎஸ்டியோ இல்லை வந்து யூஎஸ்டி ஜேபியோ, ஸோ எந்த பேர் எடுத்தாலும் அதுக்கு ஸ்ட்ரக்சர் அப்படின்றது ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, நார்மல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது இந்த இடத்துல இப்படி தான் ஃபார்ம் பண்ணுவோம். ஒரு லோவர் ஹை, ஒரு லோவர் லோ, ஒரு ஹையர் ஹை, ஒரு லோவர் லோ, சரி ஹையர் லோ. ஸோ அப்படி தான் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் ஜிபிபி யூஎஸ்டியும் இருக்கும், அதாவது பாசிட்டிவ் கோரிலேஷன் இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல எது டிஃப்ரென்ஷியேட் ஆகுது, எதை எஸ்எம்டியாக நம்ம மார்க் பண்ணுவோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கா, இது இது ஹீரோ யூஎஸ்டி, இது ஜிபிபி யூஎஸ்டி. ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது எந்த விதமான டிஃப்ரென்ஷியேட்டுமே இல்லை. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு இந்த EU சார்ட் இருக்கா, ஹீரோ யூஎஸ்டி சார்ட். ஸோ இந்த ஹீரோ யூஎஸ்டி சார்ட்டில் இருக்கிற லோவர் லோ. ஸோ இந்த லோவர் லோவை மார்க்கெட் வந்து ஸ்வீப் பண்ணியிருப்பான், ஸ்வீப்போ ஒரு கேண்டில் க்ளோஸோ பண்ணியிருக்கான் அப்படின்னா இதே மாதிரி ஸ்ட்ரக்சர் இந்த இடத்துலையும் பில்ட் ஆகணும், அதாவது ஜிபிபி யூஎஸ்டிலையுமே பில்ட் ஆகணும். அப்படி பில்ட் ஆகாமல் இந்த இடத்துல லிக்விடிட்டி எடுத்திருக்கான், ஸோ இந்த இடத்துல லிக்விடிட்டி எடுக்கல, அதாவது இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணாமல் இந்த லோவர் லோவை இங்கே ஃபார்ம் பண்ணாமல் மார்க்கெட் வந்து ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணுறான் அப்படின்னா இதை தான் நம்ம எஸ்எம்டின்னு சொல்லுவோம். அதாவது ரெண்டு கோரிலேட்டட் பேருமே ஒரே மாதிரி தான் மூவ் ஆகும். பட் இதில் வந்து என்ன டிஃப்ரென்ஷியேட் ஆகும் அப்படின்னா ஒரு சில கோரிலேட்டட் பேரில், அதாவது இப்போ யூவில் உங்களுக்கு லிக்யூரிட்டிஸ் அப்படின்றது எடுத்திருப்பான், பட் ஜியூவில் அந்த லிக்யூரிட்டிஸ் அப்படின்றது எடுத்திருக்க மாட்டான். பட் உங்களுக்கு டைரக்ஷன் அப்படின்றது இதே மாதிரி ஸ்ட்ரக்சர் கொடுத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிவர்சல் பாயிண்ட் கொடுத்து மார்க்கெட் வந்து மேலேயே போகும். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல லிக்யூரிட்டி எடுக்கல ப்ரோ, எடுக்காமல் இவன் மேலே போகிறான் அப்படின்னா இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா இந்த இடத்துல நடத்திருக்கிற இந்த ஒரு எஸ்எம்டி தான் ரீசனாக இருக்கும். இந்த எஸ்எம்டி நடந்தனால தான் இங்கே ரிவர்சல் நடக்கும். ஸோ இந்த ரிவர்சல் நடந்தனால தான் மார்க்கெட் இங்கேருந்து புஷ் கொடுத்து மார்க்கெட் மேலே போகும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு லிக்விடிட்டி எடுக்க தேவையில்லைன்னா தேவையில்லை. ஒரே ஒரு கோரிலேட்டட் பேரில், அதாவது நீங்கள் ரெண்டு கோரிலேட்டட் பார்க்குறீங்க, ரெண்டு கோரிலேட்டட் பேர் பார்க்குறீங்க அப்படின்னா அதில் ஒரு கோரிலேட்டட் பேரில் மட்டும் உங்களுக்கு லிக்விடிட்டிஸ் எடுத்தாலே போதுமானது. ஓகேவா, ஸோ இதுதான் எஸ்எம்டின்னு சொல்கிறோம். ஸோ இந்த எஸ்எம்டி உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அந்த கேண்டில் க்ளோசர் வரைக்கும் வெயிட் பண்ணணும். இது வந்து ஒரு சின்ன சாஸ் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல சில பேர் வந்து கேண்டில் ரன்னிங்கில் இருக்கும்போது எடுப்பாங்க. ஸோ அப்படி எடுக்கக்கூடாது. இந்த கேண்டில் க்ளோசர் அப்படின்றது முடியணும். ஓகேவா, இப்போ இன்கேஸ் வந்து இப்படி முடிஞ்சிருச்சு அப்படின்னா இப்போ இதுலேயும் உங்களுக்கு எஸ்எம்டி கிளியராக இருக்குது அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி பார்த்துட்டு நீங்கள் என்ட்ரி போகிறது ஓகே. இப்போ சப்போஸ் இப்போ இந்த இடத்துல எஸ்எம்டி ஃபார்ம் ஆகிடுச்சு, ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இன்னொரு கேண்டில் ஓப்பன் ஆகி இந்த கேண்டிலோட லோவை மார்க்கெட் எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த எஸ்எம்டி அப்படின்றது இந்த லோவர் லோ ஃபார்ம் பண்ண இந்த கேண்டிலோட லோவிலேருந்து இந்த கேண்டில் அதை பிரேக் பண்ண கேண்டிலோட லோவுக்கும் உங்களுக்கு எஸ்எம்டி நடக்காதுன்னு பார்க்கணும். ஸோ சேம் டைம் இங்கேயும் பார்க்கணும், அதாவது இந்த யூவில் பார்க்குறீங்க அப்படின்னா அப்படியே ஜியூலையும் பார்க்கணும். ஏன்னா ஒரு சில பேர் வந்து இந்த இடத்துல எஸ்எம்டி நடந்திருக்கு, அதனால் மார்க்கெட் நம்ம ஸ்ட்ரைட்டாக என்ட்ரி போகலான்னு போவாங்க. பட் வந்து மார்க்கெட் வந்து ஆல்ரெடி இந்த லோவை எடுத்திருப்பான். ஸோ அந்த லோவை எடுத்துட்டான் அப்படின்னா இந்த எஸ்எம்டி வந்து இன்வாலிடேட் ஆக்கிடுவான். இது வந்து மேக்ஸிமம் யாருமே சொல்ல மாட்டாங்க, சொன்னாங்களா எனக்கு தெரியல. இந்த இடத்துல ஒரு எஸ்எம்டி ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இந்த லோ அப்படின்றது ஒரு ப்ரொடெக்டட் லோவாக மாறிடும். ஓகே, அந்த லோ ப்ரொடெக்டட் லோவாக மாறிடும். ஸோ ப்ரொடெக்டட் லோனா என்ன அப்படின்னா இப்போ இந்த இடத்துக்கு தாண்டி மார்க்கெட் வந்து வரக்கூடாது. இன்கேஸ் வந்துட்டான் அப்படின்னா அந்த லோ தான் ப்ரொடெக்டட் லோவாக இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் அதாவது இந்த இடத்த இந்த லோ மார்க்கெட் பிரேக் பண்ணதுக்கப்புறம் கொடுக்குற எஸ்எம்டி, அந்த எஸ்எம்டிக்கு அப்புறம் இந்த லோ தான் நமக்கு ப்ரொடெக்டட் லோவாக இருக்கும். ஓகேவா, ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் இருக்கணும். ஸோ சேம் அதே மாதிரி இந்த இடத்துல எஸ்எம்டி ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் இது வந்து ஒரு ப்ரொடெக்டட் லோவாக இருக்கும். அண்ட் இந்த இடத்துல வந்து உங்களோட என்ட்ரிஸ் அப்படின்றது இருக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் எஸ்எம்டி. ஓகே, இது வந்து புல்லிஷ்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ மார்க்கெட் வந்து இப்போ வந்து அப்சைடு போகுது அப்படின்னா உங்களோட ஆர்டர் பிளாக், அந்த ஆர்டர் பிளாக்கை மார்க்கெட் டேப் பண்ணதுக்கப்புறம் நடக்கிற ஒரு எஸ்எம்டி, அந்த எஸ்எம்டிலேருந்து உங்களோட என்ட்ரி. சேம் இந்த இடத்துல இது வந்து ஒரு கோல்டுன்னு வச்சுக்கோங்க XAUSD, இது வந்து சில்வர் XAGன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல சேம் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். பட் இந்த இடத்துல கோல்டில் உங்களுக்கு லிக்விடிட்டிஸ் எடுத்துட்டா, இந்த இடத்துல உங்களுக்கு லிக்விடிட்டி எடுக்கலாம். ஸோ அதனால் இது ரெண்டையுமே நம்ம ஒரு டைவர்ஜென்ட்டாக கன்வெர்ட் பண்ணி ஸோ இதுக்கப்புறம் இது வந்து மார்க் பண்ணி இந்த இடத்துல வந்து நமக்கு என்ட்ரி
பார்க்குறோம். அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த பேரில் பார்க்குறீங்கிறது முக்கியம். ஸோ அந்த பேரில் மட்டும்தான் எஸ்எம்டி நடக்காதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ட்ரி பண்ணணும். இது ஒன்று. அதே மாதிரி தான் பியரிஸ்க்கும். ஸோ பியரிஸ்க்கும் இந்த இடத்துல மேலே ஸ்வீப் பண்ணியிருப்பான், அதாவது லிக்விடிட்டி எடுத்திருப்பான், இந்த இடத்துல லிக்விடிட்டி எடுத்துக்க மாட்டான். ஸோ லிக்விடிட்டி எடுக்காமல் இருக்கான் அப்படின்னா இதுதான் வேலிடான ஒரு எஸ்எம்டி. எஸ்எம்டி நடந்ததுக்கப்புறம் உங்களோட என்ட்ரி. ஓகே, ஸோ சேம் இதே கான்செப்ட் தான் நான் இப்போ என்னோட என்ட்ரி மாடியூலுமே கிட்டத்தட்ட ஒரு 3 வீக்ஸ் கிட்ட யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ நல்ல ரிசல்ட் தான் தந்துட்டு இருக்கு. ஓகே, இது ரியல் சார்ட்டில் பார்ப்போம். ரியல் சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஓகே இது கூட எடுத்துக்கலாம். பட் எனக்கு வந்து ஒரு பிஓஐ கிடையாது. ஸோ எஸ்டர்டே நைட் எடுத்தது. அண்ட் இது ஒரு இன்டியூஸ்மெண்ட்டை மார்க்கெட் எடுத்ததுக்கப்புறம் புஷ் பண்ணி மேலே போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ அதேமாதிரி வேலையான ஒரு ஓபியும் இருந்தது. ஸோ இந்த ஓபி எப்பவும் போல் நம்ம பார்க்குற ஹை ப்ராபர்ட்டி ஓபி இது வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கான். ஸோ ஸ்வீப் பண்ணதுனால அது ரெண்டு ஈக்குவலாக இருக்க மாதிரி இருக்கும். பட் இது ஸ்வீப்பு வேற ஒரு சார்ட்டில். அண்ட் ஸ்வீப் பண்ணதுனால இந்த இடத்துல நான் வந்து இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் டேப் பண்ண இந்த கேண்டிலுக்கு இந்த கேண்டில் வந்து நான் எஸ்எம்டி பார்த்தேன். ஸோ இதோட எஸ்எம்டி அப்படின்னா ஜிபிபி யூஎஸ்டி. ஓகே ஸோ இது ஆட்டோவில் இருக்கும். ஸோ ஆட்டோலேருந்து எடுத்துகிட்டு அப்படி போட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல க்ளீனாக தெரியும் உங்களுக்கு. இந்த இடத்துல லிக்விடிட்டி எடுக்கலை. பட் இந்த கேண்டிலோட லோ இருக்கா, இது லிக்விடிட்டி எடுத்துக்கானா. ஸோ இப்படி எடுத்துட்டான் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு எஸ்எம்டி அப்படின்றது ஃபார்ம் ஆகிட்டான். நம்ம மேஜராக பார்க்குற இந்த ஒரு சார்ட் ஈரோ யூஎஸ்டி சார்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம வந்து இந்த லோவை பிரேக் பண்ணுறான்னு இல்லையானு பார்க்கணும். இதுக்கு கோரிலேட்டடாக பார்க்குற பேருக்கு நமக்கு எஸ்எம்டி பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவா, அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி எஸ்எம்டி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இந்த கேண்டில் அப்படின்றது கண்டிப்பாக ரன்னிங் ஆகி முடிச்சிருக்கணும். அப்படி முடிச்சிருந்தா மட்டும்தான் நெக்ஸ்ட் கேண்டில் உங்களோட என்ட்ரிஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு சிஏஎஸ்டி அப்படின்றது கொடுத்துருப்பான். சிஏஎஸ்டின்றது ஒரு ரிவர்சல் பாயிண்ட் தான். ஸோ இந்த ரிவர்சல் பாயிண்ட்ல வந்து நீங்கள் எடுக்கிறீங்கன்னா கூட ஹை ப்ராபபிள் சான்ஸ் தான் இருக்கும். ஓகேவா, இந்த இடத்துல நான் எப்படி என்ட்ரி எடுத்தோன்னா கட்டிடுறேன். ஸோ நான் 1 மினிட்லாம் எடுத்தேன். 1 மினிட் நீங்கள் எடுக்கக்கூடாது, ஆக்சுவலி 3 மினிட் தான் எடுக்கணும். எஸ்எம்டி பார்த்தனால நான் 1 மினிட்ல எடுத்திருக்கேன். ஓகே, இது தெரியுதா. அப்போ இந்த இடத்துல நான் எப்படி என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னா இதுதான் நமக்கான ஒரு வேலிடான எஸ்எம்டி. ஸோ இந்த எஸ்எம்டி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இந்த கேண்டிலோட ரன்னிங் முடிக்கணும். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல முடியும். அந்த 15 மினிட்ஸ் கேண்டில் இங்கே இருந்து ஒரு தூரம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும். அண்ட் இந்த இடத்துல ஒரு சிஏஎஸ்டி நடந்திருக்கும். இதான் ஃபஸ்ட்டு சிஏஎஸ்டி. அண்ட் இந்த சிஎஸ்டியோட ரீடெஸ்ட்டில் உங்களோட என்ட்ரி இருக்கும். அண்ட் என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் எங்கே ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னா இதுக்கு கீழே ஒரு ஃபேர் வேல்யூ அப்படின்றது இருக்கும். இல்லை நான் சேஃபர் சைடாக போகிறேன் அப்படின்னா இந்த எஸ்எம்டிக்கு லோலே வைங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஆக்சுவலாக ஒரு ப்ரொடக்டட் லோ தான். ஸோ இந்த லோ தாண்டி மார்க்கெட் எப்படியும் வராது. ஸோ அதனால் இது வரைக்கும் வைக்கலாம். பட் நான் யூஷுவலாக இந்த இடத்துல வச்சேன். ஏன்னா ஃபேர் வேல்யூ கேப் வந்து ஒரு ஆர்டர்ஸ் வந்து ஹோல்டு பண்ணோம். ஸோ இந்த ஹோல்டு பண்ணுறனால இந்த இடத்துல வச்சேன். அண்ட் இல்லை நான் கண்டினியூஷனில் பார்க்குறேன் அப்படின்னா நீ கண்டினியூஷன்லேயும் பார்க்கலாம். ஸோ கண்டினியூஷன் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து ஒரு வேலிடான சிஐஎஸ்டி இந்த இருக்கா. ஸோ இதுதான் ஒரு வேலிடான சிஐஎஸ்டி. ஓகே, ஸோ இந்த இடத்துல ரீடெஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே இந்த இடத்துல என்ட்ரி போட்டுடலாம். நான் டேரெக்டாக தான் போட்டிருந்தேன். இது டேரெக்டாக தான் போட்டிருந்தேன். இந்த இடத்துலையும் பொசிஷன் வந்து நான் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ 2 பொசிஷன் ஆட் பண்ணுறது. இது ஒரு எக்ஸாம்பிள். அண்டு இது ஸ்டாப் லாஸ் வாங்குச்சுன்னா இதுக்கு காரணம் நான் தான். அதையும் காட்டிடுறேண்ணா. ஸோ இந்த இடத்துல எஸ்எம்டி க்ளீனாகவே இருந்தான். இந்த லோ இந்த ஹை இருக்கா, இந்த ஹையை நெக்ஸ்ட்டு வர லோ நெக்ஸ்ட்டு ஒரு ஹை அப்படின்றத ஸ்வீப் பண்ணியிருக்கணும். இந்த இடத்துல ஸ்வீப் நடக்கலை. பட் இந்த இடத்துல ஸ்வீப் அப்படின்றது நடந்துச்சு. ஓகேவா, ஸ்வீப் கரெக்டாக நடந்திருக்கு. ஸோ நடந்தாலும் இது எஸ்எம்டியாக கன்சிடர் பண்ணேன். ஸோ அந்த எஸ்எம்டிலேருந்து நான் வந்து என்ட்ரி பார்க்குறேன் அப்படின்னா என்ட்ரி பார்த்தேன். எனக்கு 1 மினிட்ல பார்த்தனால எனக்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி நடந்துச்சு. ஸோ இதோட நான் மூடி வச்சிட்டேன். இது நைட் டைமில் எடுத்தனா நான் எடுக்கக்கூடாது. ஆக்சுவலாக என்னோட டைமிங் சைக்கிள்னு பார்த்தோம் அப்படின்னா 10 o'clock தான். ஸோ 10 o'clock மேலே நான் என்ட்ரி எடுக்க மாட்டேன். கரெக்டாக எடுத்தேன், கரெக்டாக ஸ்டாப் லாஸ் வாங்கினேன், கரெக்டாக அதோட முடிச்சிட்டேன். அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. இவ்வளோதான் எஸ்எம்டி. சிம்பிள் தான்.